குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. வி துரைராஜ் தயாரிப்பில் புறா பந்தயத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் பைரி திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய உரையாடல் யாரோடு இருக்க போகுது அப்படின்னா, தமிழ் தெரிந்த அனைவருக்குமே ரொம்ப பரிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் மட்டும் சொல்லிட முடியாது. பல இடங்கள்ல, பல தளங்கள்ல, தமிழ் சார்ந்த பல தளங்கள்ல இவருடைய பங்களிப்பு மிக பெரும் காலமா நிறையவே இருந்திருக்கு. சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களோட வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சென்னைக்குள்ள கொஞ்சோண்டு குருவி சத்தம், இந்த மாதிரி மரங்கள், கிணறு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள வாழ்றது மிக கடினமா இருக்கு. நீங்க இன்னமும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லை சார்? ஆமாம், இந்த சென்னைக்குள்ள மாடி வீடுகளில் அடுக்கு மாடியில் வாழ்வதை விட ஏதோ பாரதி சொன்ன மாதிரி 10-15 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும்னு அதுக்காக ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே இந்த இடத்த வாங்கி இப்படி கட்டி கொஞ்சம் குருவிகளோட காக்காய்களோட அப்படிதான் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்காக எடுத்த சிரமங்களும் கூட, இப்பவும் என்னை பார்க்க வரவங்களுக்கு சிரமங்கள் கூட. உங்களுடைய பேச்சுகள் நிறைய கேட்டிருக்கிறது உண்டு. எத்தனை மணி நேரம் ஆனாலும் எந்த வார்த்தையும் திரும்ப வராம, எந்த வாக்கியமும் திருப்பி வராம அப்படின்ற பேசுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய, அதுக்கு ஒரு அறிவு வேணும், மிகப்பெரிய ஞானம் வேணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது எங்களுக்கே புரியுது. இதுக்கு நீங்க என்ன மாதிரியான இதுக்கு தயாரிப்புகளோட ஒரு அரங்குக்கு வருவீங்க? பொதுவாக இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வர்றதுக்கான வாய்ப்பு அப்போ கிடையாது. நம்ம பேசுவது பயனுடையதாக இருக்கணும். எதிரில் இருக்கிறவர்கள் மீது நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும். அவங்க எல்லாரும் அவங்களுடைய எத்தனையோ வேலைகளை விட்டுட்டு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய சில பேரும் உட்காந்துருக்குறாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய துக்கங்களை அனுபவிக்கிறவங்களும் உட்காந்துருக்குறாங்க. நம்மளை விட 100 மடங்கு படித்தவங்க யாரோ ஒருத்தர் அந்த கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க. இந்த தெளிவு நமக்கு பிறந்துட்டாலே நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுவோம். ஏதோ நான் தான் உலகத்திலே இல்லாத பெரிய அறிவாளி, ஏத்தாப்பு இருக்கிறவங்களாம் மடையன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற பேச்சு பிழையானது. ஏன்னா அவங்க எத்தனையோ தெரிந்தவங்க எதிர்த்தாப்புல உட்காந்துருக்குறாங்க. அப்போ இவங்க இதை கொள்ளணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அந்த கவனம்ங்கிற ஒரே ஒரு ஃபில்டர் வந்துட்டா போகிறோம். இப்போ நிறைய தவறு வந்தால் கூட ஒரு ஃபில்டரை போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது எப்படி தடைப்பட்டு விடுமோ அது மாதிரி நம்முடைய பேச்சில் ஒரு ஃபில்டர் இருக்கணும். அது விழிப்புணர்வுன்னு பேர், அவேர்னஸ்ன்னு பேர். நம்ம யாருக்கு பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், இந்த அவேர்னஸோடையே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த விதமான ரிப்பீட் இருக்காது, இல்லை தவறு இருக்காது, இல்லை குழப்பங்கள் இருக்காது, முன்னுக்கு பின் முரண் கூட இருக்காது. பல பேச்சாளர்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாததால 1 மணி நேரம் முன்னாடி சொன்ன விஷயத்த 1 மணி நேரம் கழித்து அவங்களே மறுப்பாங்க. அதுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆரம்பித்த போது சொன்ன கருத்துக்கு நேர்மாறான கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரே காரணம் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு, அவேர்னஸ் அது இல்லாமல் போகிறது தான். இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு நான் அதை ஏற்படுத்தி கொண்டதுன்னு நினைக்கிறேன். அந்த அவேர்னஸும் கான்சியஸ்னஸும் இருக்கணும் எப்பவுமே. கண்டிப்பாக. சரிங்க சார். இப்போ ஆன்மீக அரசியல் அப்படின்னு முன்னெடுத்து வைக்கிறாங்க இல்லையா? ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரக்கூடிய அரசியலா, இல்லை அரசியலுக்குள்ள ஆன்மீகம் அப்படிங்கிறது சாத்தியப்படுமா? அதாவது இன்னும் நம்ம மக்களுக்கு மதம் வேறு ஆன்மீகம் வேறுங்கிறதே தெரியாது. அதாவது ஜோசியம்னாலும் அது ஆன்மீகம்பாங்க, கோயில் பக்தினாலும் அது ஆன்மீகம்பாங்க. உண்மையில் ஆன்மீகம் என்பது இவைகளை எல்லாம் கடந்த ஒரு உயர்நிலை. அது அதனால மதமும் ஆன்மீகமும் ஒன்றல்லங்கிற தெளிவே நம்ம மக்களுக்கு கிடையாது. ஊடகங்களும் அதை தவறாகவே பயன்படுத்துகிறாங்க. ஆன்மீகம்னு சொன்னாலே அது ரிலிஜன் நினச்சிக்கிட்டு அந்த ஆங்கிள்லேயே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. ஆனால் அந்த ஆன்மீக அரசியல்ங்கிறது ஒரு தனிநபர் இப்போ தன்னுடைய இயக்கத்தை தொடங்குற போது பயன்படுத்தின வார்த்தை. அதனால் அது சம்மந்தமாக அவர் என்ன அர்த்தத்தில் வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அது நீங்கள் அவரிடத்துல தான் நீங்கள் கேட்டு அதுக்கு விடைபெறலாம். ஆனால் உண்மையாகவே எல்லா அரசுமே அரசாக இருக்குமானால் அது ஒரு ஆன்மீக உணர்வு உடையதாகத்தான் இருக்க முடியும். இது தர்மத்துக்கு விரோதம். இதை செய்வதால எனக்கு நன்மை இருக்கலாம், ஆனால் பின்னால் இருக்கிற மக்களுக்கு கெடுதல் இருக்கும். நான் பணம் பண்ணுறதுக்காக இந்த பதவிக்கு வரல, ஏன்னா பணம் நிலை இல்லாது. நானே ஒரு நாள் டக்குன்னு போகிறேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த தெளிவெல்லாம் இருந்தால் உண்மையான ஆன்மீகவாதி. உண்மையாகவே அரசர்கள் ஆன்மீக உணர்வோடு இருந்திருக்க வேண்டியவர்கள் இருந்திருந்தாதான் சரியான அரசாட்சி கிடைக்கும். செங்கிஸ்கான் தன்னுடைய மரணப்படுக்கையில் ஒரு வார்த்தை சொல்கிறான், என்னுடைய வாரிசுகள் தங்கத்தால் செய்த ஆடைகளை உடுத்தி கொண்டிருப்பார்கள், இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த இறைச்சிகளை உண்டு கொண்டிருப்பார்கள், மிக மிக அழகான பெண்களோடு சல்லாபித்து கொண்டிருப்பார்கள், ஆனால் எல்லோரும் என்னை மறந்து விடுவார்கள் தன்னுடைய வாரிசுகளை. அப்ப என்ன அர்த்தம்? அவன் ஊரெல்லாம் கொள்ளையடிச்சா செங்கிஸ்கான், எல்லாரையும் பிணமாக்கணும், தன்னுடைய பரம்பரை அப்படிங்கிற எண்ணத்துல ஏகப்பட்ட பணத்தை சேர்த்து போகணும்னு நினைச்சான். கடைசி டெத் பெட்ல தான் அவனுக்கு ரியலைசேஷன் வருது, எல்லாரும் என்ன மறந்துடுவான், நான் பண்ண இவ்வளவு அட்டுழியத்துக்கு பிறகு எல்லாரும் என்ன மறந்துடுவான்னு செங்கிஸ்கான் வேதனைப்படுறான்.
அப்போ அது ஆன்மீகத்துக்கு எதிரான அரசியல். ஆனா ஆன்மீக உணர்வுடையவன் எப்படி அப்படின்னு கேட்டா அது இந்த மதம் சார்ந்துன்னு சொல்ல மாட்டேன். உமர் அப்படின்னு இஸ்லாத்துல வந்து ஒரு அரசரை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாமன்னன். என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நதிக்கரையில் ஒரு நாய் உணவில்லாமல் செத்து கிடக்கும் என்று சொன்னாலும் நான் ஆட்சியில் இருக்க தகுதியற்றவன் சொல்றாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை இது. ஒரு நாய் ஒரு நதிக்கரையில் உணவில்லாமல் செத்து கிடக்கும் என்று சொன்னாலும் என்னுடைய ஆட்சி தகுதியற்ற ஆட்சி அப்படிங்கிறார். இந்த மாதிரி உணர்வுடையவர்கள் ஜனகர், பீஷ்மர், மிக உயர்ந்த கோட்பாடுகள், அதோட ஆன்மீக அரசியல்ங்கிற வார்த்தையை கம்பைன் பண்ணா தப்பே கிடையாது. எல்லா மதத்திலையுமே இருந்திருக்காங்க. மிகச்சிறந்த எல்லா ஞானிகளும் எல்லா மதங்களிலும் இருந்திருக்கிறாங்க. அந்த உணர்வை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த ஆன்மீக அரசியல்ங்கிற வேர்டு வந்து புனிதமான ஒரு வார்த்தை. தப்பா பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மதத்தோடு போட்டு குழப்பிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. இந்த காரணத்தினால்தான் ஆன்மீகம்ன்ற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப தவறா சொல்லப்படுறதுக்கு காரணமும் இதுதான். மதமும் ஆன்மீகமும் ஒன்று என்ற மிகப்பெரிய குழப்பம் தான் இன்னைக்கு எல்லா சிக்கலுக்கும் காரணம். இப்ப பெண் சுதந்திரம் பத்தி பேசும்பொழுது ஒரு பெண்கள் தினத்துக்கும் மகளிர் தினத்துக்கும் அதை பேசிட்டு இருக்காங்க. ஒரு பெண் வந்து இண்டிபெண்டா இருக்கணுமா இல்ல குடும்பத்தை கணவரை சார்ந்து டிபெண்டா இருக்கணுமா? அவ இஷ்டம். சில பேருக்கு தனியா வாழக்கூடிய மனோநிலை இருக்கும். ஏன் ஹார்மோன்ஸே இருக்கும். தனிப்பட்ட முறையில் எல்லாமே ஹார்மோனல் தூண்டுதல் தாங்க. அவங்களால அதுக்குரிய ஒரு தைரியம், அதுக்குரிய ஒரு வாழ்க்கையை சந்திக்கிற குணம் இருந்தால் தனியாக இருந்துட்டு போறாங்க. நம்ம ஏன் அவங்களை கொஸ்டின் பண்ணணும்? ஸோ ஒரு பெண் சார்ந்து தான் வாழணுங்கிறதும் இல்லை, தனியாக தான் வாழணுங்கிறதும் இல்லை. அது அவங்க முடிவு எடுக்கட்டும். ஆனால் சார்ந்து வாழ்வதுன்னு முடிவு எடுத்துட்டா சில நீதிகள் இருக்கு. சார்ந்து வாழறேன்னு வந்துட்டு தினம் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. அது சுதந்திரமா இருக்கணும். அங்கதான் தப்பு பண்றாங்க. தான் எதை சூஸ் பண்ணணும்னு இருக்கு. நான் சூஸ் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கணும். நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன்னு சொல்றது, அப்புறம் உட்காந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாம வந்து உன்ட்ட மாட்டிக்கிட்டேன்னு தினமும் வந்து சண்டைக்கு நிக்கிறதுன்னா நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க ஹோம் மேக்கரா இருக்கிறேன்னு. அமைதியா இருக்கும். குழந்தைகளுடைய ஃபியூச்சர் முக்கியம். அதே மாதிரி எந்த நேரத்தில் அதை விடணுங்கிறது முக்கியம். இன்ஃபோசிஸ் மூர்த்தி சுதாமூர்த்தி லைஃப்ல சொல்றாங்க, இந்த ஒரு காலகட்டம் வந்தோன்னு அவர் சொல்றாரு, இனிமே குழந்தைங்க முக்கியம் நான் நினைக்கிறேன். அப்ப நான் ரிசைன் பண்ணிட்டு பிள்ளைய பாத்துக்கிறதா நீ ரிசைன் பண்ணிட்டு பிள்ளைய பாத்துக்கிறியா அப்படின்னு. அப்போ சுதா சொல்றாங்க, என்ன நான் ரிசைன் பண்ணிட்டு பிள்ளைல பாத்துக்கிறேன். அப்போ அது மெச்சூரிட்டி. இனி வந்து குழந்தைகள் இது முக்கியம், எதிர்காலம் முக்கியம், அவங்க ஒழுக்கம் முக்கியம். எல்லாத்தையும் விட்டுட்டு தருதலையா போயிட்டு நாம சம்பாரிச்சா என்ன பண்ண போறோம்? அதுக்காக ஒய்ஃப் வந்து நீ சம்பாதிக்கலன்னு இல்ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கிறத கணவன் மதிக்கப்படணும். ஆனால் இதெல்லாம் கிளாஸ் எடுத்து வராதுங்க. அந்த பண்பு அவங்கவுங்களுக்கும் வந்தாதான். நமக்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்கிறத நாம தான் ரியலைஸ் பண்ணணும். இப்போ உலகம் முழுக்க கிறிஸ்டியானிட்டி இருக்கு, இருந்தாலும் கூட கிறிஸ்டியன்ஸ் வந்து மதம் மாற்றத்துல ஒரு ஆர்வம் எப்பயுமே அவங்க கிட்ட இருக்கு. இது எதனால சார்? உலகம் முழுக்க இருக்காங்க, இருந்தாலும் ஏன் அவங்க மிச்சம் இருக்கிறவங்களும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? அதாவது அது வந்து கடவுளை தவறா புரிந்து கொள்வதால வர்ற சிக்கல். கடவுளை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் மதத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க சார். கடவுளை மிகச்சரியாக புரிந்து கொண்டவர்கள் மதத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு வழி, நடந்து வர்ற வழி. இல்லை கார்ல வரோம், இல்லை பிளேன்ல வரோம், இல்லை வந்து பஸ்ஸில் வரோம், அது மாதிரி வழி அது. பட் அடைய வேண்டிய டெஸ்டினேஷனை கரெக்டாக அடைஞ்சாச்சுன்னா நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இவங்களுக்கு கடவுளை விட மதம் முக்கியமாக தெரியுது, அதனால தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு வார்த்தை சொல்றது உண்டு, தெரு இல்லாமல் வீட்டுக்கு வர முடியாது, ஆனால் தெரு என் வீட்டுக்குள் வர முடியாது. தெரு நிறுத்திடணும். எங்க தெரு நிற்கிறதோ அங்குதான் வீடு தொடங்குகிறது. தெரு முடிஞ்சாதான் நான் வீடுன்னு அதை பயன்படுத்த முடியும். வீட்டுக்குள்ளேயும் தெரு போயிட்டு இருந்தா தெரு எங்க நிற்கிறதோ அங்குதான் வீடு தொடங்குகிறது. தமிழ்ல வீடுங்கிறது மோட்சம்ங்கிறதுக்குரிய அழகான வார்த்தை. உண்மையான இறை ஞானம் பெற்ற எவனும் மதத்தை பெரிதாக கொண்டாட மாட்டான். எழுதி வச்சு. உண்மையான இறைஞானம் பெறாதவர்கள் மதத்தை பிடித்து தொங்கிக் கொண்டே இருப்பார்கள். மதம் சார்ந்த இன்னொரு கேள்வியும் இது கூட கேட்குற மாதிரி இருக்கு. என்னன்னா வந்து இப்போ இந்து மக்கள் பிரதானமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கட்சியை ஜெயிக்க முடியாத காரணம் வந்து இங்க மதப்பற்ற அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது. இன்னும் செக்குலரிசம் வந்து ஆழமா வேரூன்றி இருக்கு இந்தியாவிலேயே பொதுவா. இப்போ நீங்க கூட வெற்றி பெற்ற நீங்க அமைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்றது கஷ்டமான விஷயம். பிஜேபி தன்னுடைய பழைய பிடிவாதங்களோடு பேசி இந்த வெற்றியை அடையலை. சில விஷயங்களை தளர்த்தி கொண்ட பிறகுதான் இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கிறாங்க. இதை அவங்களும் புரிஞ்சுக்கணும். இந்த நாடு பேசிக்கலா மைண்ட்ல வந்து செக்குலரிசம். ஆனா காங்கிரஸனுடைய அணுகுமுறை மக்களுக்கு பிடிக்கல. செக்குலரிசம்ங்கிற கருத்து பிடிச்சிருக்கு, இதை மட்டுமே வச்சுக்கிட்டு காங்கிரஸ் பண்ணுகிற சில வேலைகள் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா செக்குலரிசம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, வேற மதங்களுக்கு மட்டுமே அந்த ஓட் வங்கியை கணக்கு பண்ணி அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்த மக்களுக்கு பிடிக்கல. இந்த நாடு இன்னும் ஒரு மதம் சார்ந்த நாடாக அறிவிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே அடிப்படையில் இந்த நாட்டு மக்கள் செக்குலரிஸ்ட விரும்புறாங்க.
இன்னைக்கு காலகட்டத்தில் கூட ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் இந்த நாட்டையே இயக்குகிறாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்ட்டு தொடர்ந்து காலகாலமா வச்சுட்டு வர்றது தான். அப்படியாப்பட்ட ஒரு கான்செப்ட் அப்படி வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா அவங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முழுக்க நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது, ஆனா குறை சொல்லாமே இருக்க முடியாது. அதான் அதுல இருக்க பெரிய சிக்கல். எப்படின்னா ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் உடைய மக்கள் மிக நீண்ட காலமாக தங்களை வந்து என்ன சொல்றது, சில பயிற்சிகள் மூலமாக ஆற்றல் உடையவர்களாகவே தங்களை தக்க வைத்துக் கொண்டவர்கள். நீங்க பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணினா ஒருவனுடைய பலம் வந்து என்ன பலமோ அல்ல 100 மடங்கு பலம் கூடுது. இந்த மூச்சை ஒழுங்காக விடணும்னு ஒரு நெறிமுறையை பின்பற்றினாலே அவங்க வந்து கூடுதலான நினைவாற்றலோட இருப்பாங்க. பல விஷயத்த மூளையிலே வச்சிருப்பாங்க. அவங்களுடைய உடல் நலம், மனநலம் இதெல்லாம் சரியா வச்சுக்க முடியும். இவற்றையெல்லாம் காலங்காலமா அவங்க பயிற்சி பண்ணி குடும்பங்கள்லாம் கொண்டாந்துருக்கிறாங்க. ஸோ இயல்பிலேயே கூர்த்த மதி, கூர்த்த ஆற்றல், ஃப்ளெக்சிபிலிட்டி. ஏன்னா ஞான நிலைக்கு நம்மளை யோசிச்சு பார்க்கும்போது பலவிதமான மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலை. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். சென்னை அபிவிருத்தி ஆகிட்டே போகுது. முதல்ல விலை குறைந்த இடங்கள்ல போய் வீடு கட்டி குடியேறினது யாருன்னு நீங்கள் பாருங்க. அவ்வளோ டென்ஸாக மயிலாப்பூரில் இருப்பாங்க, திருவல்லிக்கேணில் இருப்பாங்க, நங்கநல்லூரில் போய் முதல்ல உட்காருவாங்க. இந்த மயிலாப்பூர் வீட்டை விற்றா ஒரு 10 மடங்கு பணம் கிடைக்கும். அதில் 10ல் 1 மடங்கு பணத்தை நங்கநல்லூரில் இடம் வாங்குவாங்க. பொண்ணை வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. பையனை வந்து படிக்க வச்சு அமெரிக்கா வரைக்கும் அனுப்புவாங்க. ஸோ ஒரு சமூகம் நல்லா இருந்தால் அது கற்றுக்க வேண்டிய விஷயத்த கற்றுக்கணும். நான் ஒன்று சொல்லட்டுமா, நாளைக்கு என்ன வேணும்னு இன்னைக்கு உணவை பற்றி யோசிச்சாலே அந்த சமூகம் முன்னேறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன சாப்பாடுன்னு இப்போ யோசிச்சாலே அந்த குடும்பம் பின்தங்கி இருக்குன்னு அர்த்தம். நல்ல கவனிச்சு பாருங்க. நாளைய உணவு என்பது என்ன, இன்றைய உணவு என்பது தயிர் இன்று உரைத்தா தான் நாளைக்கு சாப்பிட முடியும். உடனே தயிர் கிடைக்காது. இப்போ வேணும் தயிர்னா உடனே தயிர் கிடைக்காது. இன்னைக்கு அது பாலாக தான் கிடைக்கும். நாளைக்கு சாப்பிட போற தயிரை பற்றி கவலைப்பட்ட சமூகம் வந்து பிராமண சமூகம். அப்போ நாளைய வாழ்வை பற்றி யோசிச்சாங்கல்ல, வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன, இனி நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தது செத்தா மேலே போக போறோமா, மோட்சத்துக்கு போக போறோமா, மறுபிறவி என்ன யோசிச்சாங்க. அவ்வளோ குறை சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லாரும். பட் அவனை கற்றுக்க வேண்டிய விஷயம் 100கணக்காக. சார் ஊறுகாயை வந்து தொட்ட கையால் வந்து சாப்பாடை தொடமாட்டாங்க சார். அதுக்கு என்ன அவங்க ஆச்சாரம்னு பேர் வச்சாங்க. பூஞ்சக்காலம் பூத்துடும் ஊறுகாய். நீங்க சாதத்தை தொட்டுட்டு ஊறுகாயை தொட்டிங்கன்னா ஊறுகாயில் பூஞ்சக்காலம் பூத்து வீணா போயிடும். ஒரு பொருளை வீணாக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஆச்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னுடைய மிகப்பெரிய வருத்தம், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. இது எதையுமே கற்றுக்காம அவங்கள மட்டுமே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் அதே நேரத்தில் அவங்ககிட்ட சில குண விசித்திரங்கள் உண்டு. அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. அது என்ன இருக்குன்னா அது கடந்த எத்தனையோ பெரியவங்க இருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி பழகிருக்கேன். கீவாஜாலாம் இதெல்லாம் கடந்து எங்களோட பழகின பெரிய மனிதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்க என்னுடைய மிகச்சிறந்த நண்பர்கள் வந்து பல பேர் அவங்க உயிரை கூட கொடுப்பாங்க. அது ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு நேர்மாறா இவன் நம்ம ஜாதி இல்லை, அதனால இவனை வளர்க்கக்கூடாது, இவனை பற்றி குறை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் அதாவது கருத்து சொன்னா சில பேர் ஃபேஸ்புக்கில் அவங்க அசிங்கமா கருத்து போடுவாங்க. அவங்களுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டா இவர் அந்த ஜாதி இல்லை அப்படிங்கிற ஒரு கோபம் வரும். இவன் என்ன இவ்வளவு புகழா இருக்கிறது, இவன் என்ன இப்படி பேசுறது, அதுவும் உண்டு. ஸோ எல்லாத்துலயும் நல்லவங்களும் உண்டு, கெட்டவங்களும். சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னா, ஐநாவரத்துல வாய் பேச முடியாத ஒரு பெண்ணை கூட 6-7 பேருக்கு மேல சேர்ந்து வன்புணர்ச்சி செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து அது நியூஸா எல்லா இடத்துலயும் பதிவாயிருது. அதை ஒன்றும் தவிர்க்கவே முடியல. ஏன்னா வீட்டுக்கு டிவி இருக்கிறனால சின்ன பசங்களும் அதை பாக்குற மாதிரியான விஷயங்கள் வருது. ஒரு ஆணியே இவ்வளவு மிருகத்தனமா மாறுறான். இந்த சமூகத்துல வந்து செக்ஸ் தவறுதலாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்காரு. அதுக்கான இயல்பான சுதந்திரம் இல்லை. நான் பிளைனாவே கேட்கிறேன், 32 வயசுல ஒரு பையனை கல்யாணம் பண்றாங்க. 32 வயசு வரல ஒருத்தன் வாழ்க்கையை அனுபவிக்காம இருக்க முடியுமா? எங்கேயாவது உடலுக்குன்னு சில பயாலஜிக்கல் நீடு இல்லையா? என்ன கிறுக்குத்தனமான சொசைட்டி. 32 வயசுக்கு மேல ஒரு பையனை கல்யாணம் பண்றாங்க, 28 வயசுக்கு மேல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. இதை விட மனித குலத்துக்கு நம்ம செய்யக்கூடிய அநீதி வேற இருக்க முடியுமா? அப்போ இங்க செக்ஸுங்கிறதையே பிழையாக கொண்டு போயிருக்காங்க. அமெரிக்கால சுதந்திரம் கொடுத்துட்டா 18 வயசு 15 வயசு ஆனா யாரோட போனாலும் யாரும் கேட்க மாட்டேங்குதா. இங்க ஃபேமிலியோட கண்ட்ரோல் இருக்கு. நீங்க அதை பத்தி பேசினா தப்பு, மதவாதிகள் அது மிகப்பெரிய பாவம்னு சித்தரிக்கிறான். ஆனா மதவாதிகளை அதை வந்து வெக்கமில்லாம வந்து யூஸ் பண்ண செய்தியும் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. மதத்தை ப்ரீச் பண்றவங்களே கடைசியா பார்த்தா பழையா நடந்து கொண்ட செய்திகளும் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கு. இது போலித்தனம். என்னுடைய நீங்க எது அடக்கி வைக்கப்பட்டதோ இது தவறுதலாக பீறிட்டு கொண்டு வெளியே வரும். இந்த சமூகத்தில் செக்ஸ் வந்து தவறுதலாக அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு விடவும் முடியாது. ஏன் அது ஒரு கஷ்டம், நான் ஒத்துக்கிறேன் தார்மீகமா.
யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம்னாலும் அந்த சொசைட்டி நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அமெரிக்கன் வே ஆஃப் லைஃப் 18 வயசு ஆகிட்டா யார் யாரும் அனுபவிச்சாலும் கொஸ்டின் இல்லையே, நம்ம கண்ணை முடிக்கிட்டு காதை முடிக்கிட்டு போக முடியாது. இதுக்கு தீர்வு சொன்னால் பல பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. மெடிடேஷன் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன். நீங்கள் டெய்லி பூஜை பண்ணுறதை விட மற்றதெல்லாம் பண்ணுறதை விட உட்காந்து மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்கள் எண்ணங்களின் மீது உங்களுடைய பார்வை, உங்கள் எண்ணங்களின் மீது உங்களுடைய பரிசீலனை, மெல்ல மெல்ல அதன் மூலம் உங்கள் மீது உங்களுக்கு ஒரு ஆளுமை, அதன் பிறகு எந்த தவறுகளும் செய்ய முடியாது என்கிற ஒரு வாழ்வியல் நிலை. இதை வந்து மெடிடேஷன் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம மெடிடேஷன்னாலும் அது ரிலிஜனோட கம்பைன் பண்ணுறாங்க. அது ரிலிஜனே கிடையாது. தெர் இஸ் நோ காட், நத்திங். அந்த இடத்த மையப்படுத்தி நான் வந்து ரிலிஜன் அந்த மெடிடேஷனை பேசலை. மெடிடேஷனுங்கிறது உன்னை நீயே உற்று பார்த்து, அதுக்கான அவகாசமே நம்ம கொடுக்கல. அதை ப்ரீச் பண்ணுற மாதிரி இங்கே இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெய்லி ஒரு 1/2 hour உட்காரு, உன் தாட்ஸை நீ வாட்ச் பண்ணு. புத்தர் சொல்கிறாள் யூ வாட்ச் யுவர் செல்ஃப். டெய்லி நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சா எப்படி அடுத்தவன் தப்பானா நம்ம விமர்சிக்கிறோமா, நம்ம தப்பானா நம்மளால ஒத்துக்க முடியுமா? அந்த கலையவே நம்ம கற்றுக் கொடுக்கல. தன்னைத்தானே பார்க்கிற கலையை கற்றுக் கொடுத்தா இந்த மிருகத்தனம் நடக்காது. ரொம்ப அதிகமான ஒரு உன்னதமான படைப்பாளிகள் கிட்ட ஒண்ணு ஆழமான அமைதி இருக்கு, இல்ல அளவற்ற திமிர் இருக்கு. இது ரெண்டுமே வந்து அவங்க கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. இது தேவையா? இது உண்மை. அதாவது படைக்கிறவங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும், இது என் மூலம் படைக்கப்பட்டதுன்னு தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய நான் படைத்தேங்கிறது முட்டாள்தனமான கருத்து. ஒரு உதாரணம் சொல்றேன். நமக்கு 4 குழந்தை பிறக்குது, 4 ஒரே மாதிரி இருக்கா? 4 நம்ம தான் படைச்சிருக்கிறோம். படைச்சிருந்தா 4 ஒரே மாதிரி படைச்சிருக்கலாம். அதே அழகு, அதே தோற்றம், அதே முடியலையே. ஒன்று நோஞ்சானா பிறக்குது, ஒன்று மிகப்பெரிய அறிவாளியா பிறக்குது, ஒன்று சாமர்த்தியசாலியா இருக்கு. அப்போ இதெல்லாம் என் மூலம் படைக்கப்பட்டதே ஒழிய அதனுடைய முழு படைப்புக்கு நான் பொறுப்பு அல்லங்கிற தெளிவு வரும். இது வந்து இலக்கியவாதிகளுக்கு தெரியல. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க தான் படைக்கிறோம் அப்படின்னு. இல்லை, அந்த படைப்பு, அதாவது அந்த கருத்து, அந்த கவிதை அல்லது அந்த ஒலி, அந்த மியூசிக், ஏதோ ஒன்று நிற்கிது பிரபஞ்சத்தில். அது ஒரு மீடியாவை தேடுது, ஒரு மீடியம் தேடுது. உங்களுடைய அலைவரிசையும் அதனுடைய அலைவரிசையும் ஒத்து போகும்போது உங்கள் மூலமாக டபக்குன்னு வெளியே வரும். ஏன் அப்போ இந்த வார்த்தையும் நினைச்சா கவிதை வரும், 2 வார்த்தை எடுத்து நம்மளே பூட்டிட வேண்டியது தானே. நேத்திக்கு அந்த வார்த்தை ஒரு கவிதை ஒரு வரி எழுத முடியாமல் தலையை பிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோ பாருங்க. நீ எழுதுகிற கவிஞனாக இருந்தால் 24 hours எழுதிட்டே இருக்க வேண்டியது தானே. முடியாது. அது அப்போ வந்தது, இப்போ வரலங்கிறார். டாகூர் கவிதை எழுதுறாரு, ஒரு இடம் காலி ஆயிடுது, அப்படி விட்டுட்டு எழுதிட்டு போறாரு. பட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் போய் படிக்க வேண்டியிருக்கு. ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தர் மகாத்மா காந்தி கூட இருந்தவர், அவர் சொல்லார் எப்படி இந்த மாதிரி துண்டு கவிதையை படிக்க முடியும், அதை ஃபில்அப் பண்ணுங்கிறாரு. வரலையேன்னாரு. இல்லை வரல, நீங்கள் தானே எழுதுனீங்கன்னாரு. இல்லை எனக்கு வரல, கொஞ்சம் கொடுங்கன்ட்டு அவர் ஆண்ட்ரூஸையும் 2-3 வார்த்தையை உள்ளே போட்டு அந்த கவிதையை முழுக்க வடிவமாக்கி போய் படிக்கிறார். அந்த கான்ஃபரன்ஸில் டாகூரை படிக்க சொன்னார். படிக்கும்போது 2-3 பேர் எழுந்து கேட்டான், நல்லா இருக்கு கவிதை, நடுநடுவில் நாராசமாக 2 வார்த்தையே வந்தது. எந்த வார்த்தைன்னு இந்த ஆண்ட்ரூஸ் போட்டார் பாருங்க, அந்த வார்த்தையை சொல்லி காட்டுறான். கவிதையில சகிக்கல அந்த இடம், நீ எப்படி ஒரு மோசமா எழுதுனேன்னா. டாகூர் ஒன்றும் சொல்லாம அவர் திரும்பி பார்த்தார். வந்தவைதான் கவிதைவை, நீங்கள் உருவாக்கியவை அல்ல. அது உங்க மூலமா வெளிப்படும். அதுக்கு வேணுங்கிற ஏதோ ஒரு சிறப்பு உங்ககிட்ட இருக்கு, ஏதோ ஒரு மனோநிலை அல்லது ஒரு அலைவரிசை உங்ககிட்ட இருக்கு. டபக்குன்னு உங்க மூலமா வந்து அது வெளியில வரும். இது அபிராம் பற்ற பாட்டுல சொல்லுவார், என் நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு. அது என் நாக்கில் உட்காந்து போச்சு. நான் ஒன்லி ஒரு மீடியா தான், என் நாத்தங்கு பொன்மொழி. இது பல படைக்கிறவங்களுக்கு இல்லை, என்னமோ தானே படைக்கிறதா நினைக்கிறாங்க. நீ படைச்சா எல்லா புஸ்தகமே டாப்பா இருக்கணுமே. இல்லையே, 2 ஃபெயிலியர் இருக்கு, 2 சக்சஸ் இருக்கு, எத்தனை இருக்கு. இந்த தெளிவு நமக்கு வரணும். இந்த மாட்டுக்கறி சமாச்சாரம் வந்து ரொம்ப நாளா வந்து பிரச்சனையிலேயே இருந்துகிட்ட ஒரு விஷயம் தான். நான் என்ன சாப்பிடணுன்றதை நான் முடிவு பண்ணுன்றதும் ஒரு நேர்மையான விஷயமா இருக்கு. அதே நேரத்துல வந்து விலங்குகளை அடிச்சு சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கான அதுக்களுக்கான உரிமையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயமா இருக்கு. இது எப்படி சார்? இதுல எது சரி? இது 2 விஷயம் இருக்கு. அப்ப ஆட்டை பத்தி கவலைப்படு, எல்லா விலங்கு பத்தி கவலைப்படு. இந்த உலகம் கொல்லக்கூடாதான் கொல்ல, எல்லா விலங்கும் கொல்லாம இருக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி நோக்கி போகலாம்ல. அப்ப முழு சைவம் சாத்தியமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புவாங்க. குறைந்தபட்சம் எவ்வளவு கூட நம்ம உயிர்களை கொள்றோமோ அதை தவிர்க்கலாம். எவ்வளவு கூட வந்து மினிமம் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாமோ நம்ம வந்து மினிமம் எடுத்துக்கலாம். ரொம்ப சிறந்த வாழ்க்கை எதுன்னு கேட்டீங்கன்னா பழங்கள் மட்டும் சாப்பிடுவாங்க. திரும்பி அதுக்கு தேவையில்லை என்னவோ அதை ஒதுக்குனதுல அதை மட்டும்தான் நம்ம சாப்பிடலாம். பழங்கள்ல மேல் சதை வந்து சதைப்பகுதி கண்டிப்பா அதுக்கு தேவையே இல்லை, அது அழுக போகுது பூமியில போய், அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை வித்து மறுபடியும் முளைச்சுக்கணும். அதுதான் ஃபல் ஆகாரம்ங்கிறது தான் துறவிகளுக்கு உரியதா வச்சான். இந்த பூமியிலேருந்து மிக குறைந்தபட்ச உயிர்களை எடுத்துக்கிற அதிகாரம் நம்ம துறவி இல்லை. சரி, அதனால அந்த பழத்தோட விதையும் சேர்த்து நட்ஸையும் சேர்த்து சாப்பிட்றோம். அது சைவ தாவரமா சாப்பிடும். ஏன் அப்ப ஆடு உயிர் தான் தாவரம் உயிர் இல்லைன்னா? இவ்வளவு தாவரத்தையும் தின்னாதான் ஒரு ஆடு உயிரோடு இருக்கும்.
அது ஒரு 4 உயிரை கொன்னு அப்புறம் அதை நீ கொன்னு மினிமம் கொலை. அப்ப நான் வந்து 2 கீரையை சாப்பிட்டா என்னன்ற அர்த்தம். சைவ அசைவத்துக்கு வந்து ஒரு தீர்வே சொல்ல முடியாது. குறைந்தபட்ச ஹிம்சையோடு வாழ்வது எப்படி, இதைதான் நம்ம யோசிக்கலாம். ரெண்டாவது, அடுத்தவன் என்ன பண்ணணும்னு நான் ப்ரீச் பண்ணவே கூடாது. நீங்க இதை சாப்பிடக்கூடாது, நீ இதை சொல்லலாம், சஜஸ்ட் பண்ணலாம் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இப்ப நமக்கே வந்து ரொம்ப தொந்தரவா இருக்கும், டாக்டர் சொல்லல பெட்டர் யூ அவாய்ட் திஸ்ன்னு சொல்றாருல்ல, டாக்டர் யோசனை சொல்றாரு யாருக்காரு, நீங்க எண்ணெயில பொரிச்சதை விட்டுடுங்க, இதை விட்டுடுங்க எல்லாம் யோசனை சொல்றாருல்ல. அது மாதிரி we can suggest, but no rule. யாரையும் ஆணை போட்டு இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு no one can rule another person. ராமாயணம் மகாபாரதம் மாதிரியான கான்செப்ட் நிறைய இடங்கள்ல பேசப்படுறது உண்டு. நீங்களும் அதை பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னும் பொழுது எங்கோ ஒரு இடத்துல கேட்டதுதான், ராமர் ஒண்ணு கடவுளா இருந்தா அவர் பிறந்திருக்க முடியாது, பிறந்திருந்தா அவர் கடவுளா இருந்திருக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த விஷயங்களை நீங்க உங்களுக்கும் அதை நேர்ந்திருக்கும். கடவுள் இவரை கேட்டு தான் செய்யணும், அவர் பிறக்கணுமா பிறக்கூடாது, இவர் தான் டைரி போட்டு கொடுப்பாரா, அவர் நினைச்சா பிறந்துட்டு போறாரு. நீங்க இன்னும் பிலாசபி புரியாம பேசுறாங்க. எல்லாருமே கடவுள் தானே சார். கடவுளுக்கு அந்நியமா அந்த ஒண்ணு உண்டு அந்த உலகத்துல. ஏதோ ஒன்று அதுக்கு அந்நியமா இருந்தா அப்புறம் அது கடவுளாது வேண்டக்கா. எல்லாத்தினுடைய டோட்டாலிட்டி இஸ் காட். டோட்டாலிட்டிலேருந்து ஒன்று பிச்சுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தனியா தெரியுது, அவ்வளவுதான். ஸோ ராமன் தன்னை ராமனாய் உணர்ந்த காலத்தில் அவன் மனிதன், ராமன் தன்னை கடவுளாய் உணர்ந்த காலத்தில் அந்த கணத்தில் அவன் கடவுள் தான். கடவுளும் ராமனும் ஒன்னா இருக்க முடியும், ராமன் மனுஷனாவும் இருக்க முடியும். இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ். ராமன் தான் என்னவா இருக்க விரும்புறாங்கிறது அவனுடைய சாய்ஸ். ஒரு கடவுளா இருந்தா பிறக்க முடியும், ஏன் பிறக்க முடியாது? கடவுளா இருந்தா பிறக்கூட சட்டம் இருக்கா? நம்மளா சிலதை கற்பனை பண்ணிக்கிறது. எல்லாமே கடவுள் தான் பிறந்திருக்கு. இப்ப பிறக்கிற குழந்தை கூட இல்லாட்டி கருவறைன்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு அதுன்னு பேர் வைப்பாங்க. அதுனா பிரம்மம் சுற்ற போது பேர் கிடையாது. கருவுல இருக்கிறதுக்கு பிண்டம் அதுன்னு தான் பேரு. அதுன்னா பிரம்மத்தை சுற்றுறது. அது ஆணும் பெண்ணுமா அர்த்தநாரீஸ்வரர் சுரூபமா 7 நாள் உட்காந்துருக்கு அந்த கர்ப்பத்துல. அது பரம்பொருள் அந்த காலகட்டத்துல. ஏன்னா ஆனந்தத்தோட உச்சியில உட்காந்துருக்காரு. இல்லை கடவுள் தான் எல்லாமே வந்து பிறக்குது. அவர் தன்னை கடவுளா உணரலாம், அப்போ ஒரு கடவுளா இருக்கிறார். மனிதனா உணரலாம், இருக்கிறார். ராமர்ன்ற எது கான்செப்டுக்குள்ள எதுக்கு வந்தேன்னா, அந்த அந்த ஒரு பேர் மட்டும்தான் இங்க அரசியலுக்கும் சரி விமர்சனங்களுக்கும் சரி அதிகப்படியா உள்ளாகிற ஒரு பேராவே இருக்கு. அதனால அது வந்து ராமராஜ்யம்னு ஒரு கருத்து வச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட இயக்கம் அதிகமா ராமருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால அந்த இயக்கத்தை பிடிக்காதவங்க ராமர் பிடிக்காம போயிட்டாங்க. அந்த இயக்கம் பிடிக்காம இருக்கவங்க கூட ராமரை ஒழுங்கா படிச்சா பிடிக்கும். இப்ப நீங்க இதை பத்தி சொல்லும்போது இணையத்துல நிறைய நெகட்டிவிட்டி பார்க்க முடியுது இல்லையா? இது இணையத்துலன்னு மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களும் அப்படிதான் இருக்காங்க. நெகட்டிவிட்டியை நம்ம தவிர்த்து அதை இக்னோர் பண்ணிட்டு நம்மளால வாழ்ந்துட முடியும். எந்த விமர்சனத்தை பத்தி நான் கவலையே படுறது கிடையாது. சொல்றதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அதை பத்தி அது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கு அது சம்பந்தம். நான் முதல்ல பாதிக்கப்பட்டேன். என்னுடைய இளமை காலத்துல யாராவது விமர்சனம் பண்ணா மன வருத்தம் வரும், நம்மளை குறை சொல்லிட்டா சண்டை போடுவேன், இல்லை யோசிச்சு பேசலாம்னு நினைப்பேன். இப்ப எதுவுமே கிடையாது சார். நான் சொல்றது சொல்லிட்டேன், நீங்க சொல்றது நான் எப்படி ஏத்துக்கலையோ அப்படி நான் சொல்றது நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்றது நீங்க எப்படி ஏத்துக்கலையோ அப்படி நீங்க சொல்றது நான் ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அதாவது விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அது எதுவுமே நான் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல தெளிவா. இன்னைக்கு வந்து தமிழை படிக்கணும், தொழில் ரீதியா தமிழை படிக்கணும், இலக்கியத்தை படிக்கணும், இல்ல பேச்சாளரா வரணும் அப்படின்னு இன்னைக்கு அது வந்து ஒரு முழு நேர வேலையா எடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை நடத்துறதுன்றது சாத்தியமா? இன்னைக்கு இப்பதான் ரொம்ப சாத்தியம். மற்ற எந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்தை சாத்தியம். ஏன்னா முன்பெல்லாம் கூட வேலையில இல்லாம நீங்க பேச வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கும், வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்த காலத்தில் அந்த போராட்டம் இருந்த காலம். ஆனால் நான் எந்த வேலையிலும் போட்டல, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி என் கையெழுத்து நான் போட்டு எந்த அப்ளிகேஷனும் எந்த வேலைக்கு கொடுக்கல. நான் இதுக்கு வரும்போது ரொம்ப எல்லாருமே என்னை எச்சரிக்கை, எப்படி இப்படி இருக்க முடியும்னாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், எல்லா வகையிலும் வசதியாக தான் இருக்கும். அதே மாதிரி மற்ற காலகட்டத்தில் கூட முடிஞ்சிருக்காது, இனி வருகிற காலத்தில் நல்ல முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பேரண்ட்ஸ் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து கரெக்டாக போதிச்சு இன்னைக்கு இதுதான் தேவை என்று சொல்ற அறிவு அவங்களோட அறிவுல இல்லை. அதே நேரத்தில் இவங்க வளரக்கூடிய காலகட்டத்தில் இவங்க எல்லா தவறும் செஞ்சுட்டு தான் அவங்களுக்கான தெளிவு அப்படிங்கிறது கிடைக்குது. இப்படி ஒரு முரணா இருக்கிற இளைஞர்கள் வந்து எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்களுடைய பேராசை, அவங்களுடைய குழப்பமே ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க தன்னை தக்க வச்சுக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், அந்த தாத்தா பாட்டிங்கிற ரோல் வந்து ரொம்ப வலிமையான ஒரு ரோல். தாத்தாவும் பாட்டியும் வீட்டில் இருந்த வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வகையான டிசிப்ளின் வந்து தானாவே ஏற்படும். அப்பாவே இன்னொருத்தரை மதிக்கிறார் அப்படிங்கிற போது தான் வந்து மற்றவங்களை மதிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படும். அப்பாவே தன்னுடைய அப்பா பேச முடியாது அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்ம உடைச்சிட்டோம்.
அதனுடைய விளைவை தான் இப்போ நம்ம சந்திக்கிறோம். ஆனால் இதெல்லாம் திருப்ப முடியாது, கிளாக்கை யாரும் திருப்பி வைக்க முடியாது. இப்போ அமெரிக்கன் வே ஆஃப் லைஃப்பில் யாருமே அப்பா மதிக்கலையே, அதை நோக்கி தான் நம்ம போவோம். இது தவிர்க்க முடியாத ஒரு போக்கு, இது வீழ்ச்சின்னு சொல்ல நான் விரும்பலை, இது தவிர்க்க முடியாத ஒரு போக்கு, அதை உடனே மாற்ற முடியாது. ஆனால் இப்போ நான் ஒரு வேடிக்கை பார்க்குறேன். நான் என்னுடைய பேச்சு வாட்ஸ்அப்லலாம் போனதுக்கப்புறம் சில பேர் எழுதுவாங்க, எனக்கு அப்பா ஸ்தானத்தில் உங்களை வைத்து நான் பார்க்கிறேன். எனக்கு அந்த நெருக்கமாக எனக்கு அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. ஆனால் உங்களுடைய வார்த்தை எனக்கு என்னுடைய அப்பா எனக்கு எவ்வளோ பெரிய ஆளுமையை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளோ பெரிய ஆளுமையை ஏற்படுத்தி இருக்கிறாரெலாம் எனக்கு மெயில் அனுப்புகிறவங்க இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் இது போடுறோம், கமெண்ட்ஸ் போடுறவங்க இருக்காங்க. ஒரு வீட்டு திருமணத்துக்கு வந்தாங்க, பத்திரிக்கை வச்சாங்க, நீங்கள் வரணும்னாங்க. நான் சொன்னேன் முடிஞ்சா வரேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படி நான் கட்டாயப்படுத்தாதீங்க. இல்லை அந்த பொண்ணுக்கு தாய்மாமா ஸ்தானத்துக்கு தான் நாங்கள் உங்களை கூப்பிடுறோம், நீங்கள் வரணும். புரியலையே அப்படின்னு. பெற்றது நாங்கள், வளர்த்தது நீங்கன்னாங்க. எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சோம்னா நாங்கள் நேரடியாக பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டோம், உங்கள் பேச்சை முதல்ல கேட்டுருவோம். கரெக்டாக அந்த பகுதியை மட்டும் நாங்கள் லோட் பண்ணி வைப்போம். அவள் காலேஜுக்கு பரப்பிடும் போது என் பொண்ணுகிட்ட இதை கேளு அப்படி ஒரு 2 நிமிஷம் அப்படியே யோசிப்பா. எங்களுக்கு என்ன பதில் சொல்லணுமோ பதில் சொல்லிட்டு போயிடுவோம். நாங்கள் எதை சொல்ல விரும்பினாலும் உங்கள் மூலமாகவே சொல்லுகிற ஒரு பழக்கத்தை எங்கள் வீட்டில் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸோ அந்த பொண்ணுக்கு தாய்மாமானா நீங்கள் தான், வரதோ வராதோ உங்கள் விருப்பம் அப்படின்னா. கல்யாணத்துக்கு போனேன், எனக்கும் என் மனைவிக்கும் புடவை வேஷ்டியெல்லாம் எடுத்து வச்சு அந்த தாய்மாமா ஸ்தானமே கொடுத்தாங்க. யாரோ என்ன சமூகமோ. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேருது. அதனால ஏதோ அந்த கருத்துக்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த தலைமுறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்டிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் மனைவியை கிண்டல் பண்ணி தான் நிறைய பேர் ஜோக் சொல்லுவாங்க. இனிமே கூட அது அவங்க திருமணம் பெற்றோரா பார்த்து திருமணம் பண்ணி வச்சாலும் அந்த மாதிரி தான் இருக்கு, காதல் திருமணமா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. எந்த திருமணமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு. எதனால அப்படி இருக்கு? இல்ல குடும்பம்னாவே அப்படிதானா? அது பெரிய நெடிய தியரி. அப்படின்னா மனிதனுக்கு போர் குணம் என்பது சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். நான் உயிர் வாழணும்னா என் போர் குணம் இருந்தா மட்டும்தான் வாழ முடியும். இல்லை போர் பண்ற இயல்பு இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த பூமியில என்னால பிறக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. இல்லையா? நீங்க ஸ்பெர்ம்ல இருந்து புறப்படுற அந்த ஒரு சின்ன உயிரணுவே தாண்டிக்கிட்டு ஓடுது, எல்லாத்தையும் போய் அந்த இதுல போய் உட்காந்தாகணும், எக்குல போய் உள்ள உட்காந்தாகணும். ஏன் அவ்வளவு வேகமா புறப்படுது? எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு போகுது. சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், போருக்கு ரெடியா இருக்கு, எல்லாத்தையும் கீழே தள்ளி தாப்பே உள்ள உட்காருது. இதேதான் நம்ம வாழ தொடங்கின போது காட்டுமிராண்டிகள் எப்படி வாழ்ந்த, மிருகங்களை கொண்டு நமக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருந்தோம். 10,000-20,000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் அடிச்சு போட்டு அதனுடைய புரோட்டீன் நமக்கு தேவை, தின்னுக்கிட்டு உட்காந்துருந்தோம். இது முடிஞ்சோன்னு காட்டு பிராண்டிகளை நம்ம 2 கூட்டம் ஆனோம். இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை எதிரியா நினைச்சது, ஏய் திங்க விடாதபடி இவன் கிடக்குறான்டா, அந்த இடத்த அவன் பிடிச்சுக்கிறான்டா. பிறகு அதுவே நாடாச்சு, அரசர்கள் போர் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் வந்தது. நம்ம குடும்பம் அந்த குடும்பம், ஒரு 10 பேர் இந்த தலைமுறை அந்த தலைமுறை, கூட்டமா அவங்க உண்டானாங்க. நீங்க எப்பவுமே பாருங்க, யாரையோ ஒருத்தரை எதிர்த்து எதிரியாக வைத்து கொண்டுதான் அந்த நடத்திக்கிட்டே இருந்தாங்க. எப்ப ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்து நியூக்ளியர் ஃபேமிலியா பிரிஞ்சமோ எதுக்கவே ஆள் இல்லையே. எதிர்க்கவே ஆள் இல்லைன்னா எதுக்க இருக்கிறவங்க தானே எதிர்ப்போம். புருஷன் பொண்டாட்டி எதிர்ப்பா, பொண்டாட்டி புருஷனை எதிர்ப்பா. இந்த வேலையில உட்காந்துருக்கும். இப்ப நீங்க அடுத்து ஒன்று நடக்க போகுது என்னன்னா, அவனை சிண்டை பிரிச்சுட்டு அலைய போறான். அவனுக்குள்ளேயே 2 எண்ணம் வரும், ஒண்ணு இதை செய்யணும், ஒண்ணு செய்யாதேப்பா. அத்தனை பேர் தலையை பிரிச்சுட்டு அலைய போறான். ஸோ கூட்டமா இருந்தோம், குடும்பமா இருந்தோம், குடும்பங்கள்ல பகை வச்சிருந்தோம். பிறகு குடும்பத்துல புருஷ பொண்டாட்டியா வந்தோம். இப்ப பகைக்கு ஆளே இல்லையே. நீங்க இந்த பிபிசி அர்த்து அல்லது இதெல்லாம் போய் விலங்குகளை பாருங்களேன், 2 நிமிஷம் விளையாடிட்டு திடீர்னு ஒண்ணு மேல ஒண்ணு பாஞ்சு கடிச்சு கொத்தரி மேல கீழே தரணும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். சண்டை போடுறதுக்கான குவாலிட்டியை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு நாட்டையே மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஒரு எதிரியை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு குரூப் அவங்க கீழே வச்சிருக்கணும்னு வச்சுங்க, ஒரு எதிரியை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால்தான் நீங்க மதத்துல எதிர்ப்பு, அரசியல்ல எதிர்ப்பு, எங்க போங்க எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆளை ரெடியா வச்சு, அந்த எதிர்ப்பு இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால இருக்க முடியும். சரிங்க சார். சார், நீங்க ஒரு மேடையில பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க, என்ன அரசியல்வாதிகள் நிறைய பேர் அவங்களுடைய கட்சி கூட்டங்களுக்கு அணுகிறது வாஸ்தவம் தான், ஆனா நான் அதில் போனதில்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி அப்ரோச் நிறைய வந்திருக்கா சார் உங்களுக்கு? எதனால நீங்க தவிர்த்து கொஞ்சம் அவைவாவே இருந்துட்டீங்க அதுல? இல்ல, இளம் வயதுல இருந்து பலரால் நான் விரும்பப்பட்டவன். பேச்சு மேடையில எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டாரு. அப்புறம் கலைஞர் தலைமையில அரசு விழாக்கள்ல பங்கேற்போம். அப்போ அங்க வர சொல்லி ராஜாராம் இப்போ சபாநாயகர் அவர் மந்திரிசையா இருந்தார். அவர் சொன்னார், வேறு வகையில் நீங்கள் பிஜேபிக்கு வாங்க எல்லாம் சொன்னவங்கலாம் உண்டு. எனக்கு என்ன மனோநிலைன்னு கேட்டால், எந்த அடையாளங்களும் எந்த வர்ணங்களும் எனக்கு பிடிக்கல. நான் முழுமையாக நானாகவே இருக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு பச்சை கலரு, சிவப்பு கலரு,
அது மாதிரி போட்டுக்க நான் விரும்பலை. இன்னொன்று அவங்க வருத்தப்படுவாங்க. ஒரு கட்சிக்காரங்க நான் சொல்கிறதே நான் வந்து அவமானமாக நினைக்கிறேன். என்னுடைய சுயம் போயிடுது. நான் யாருங்கிறத விட்டுட்டு ஒரு கட்சிங்கிற அடையாளத்துக்குள்ளே போய் நிற்கும் போதே என்னுடைய சுயம், என்னுடைய ஜோதி அணைஞ்சு போகிறதா நான் நினைக்கிறேன். நானாக தான் இருக்கணும். எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு பார்ட்டி, பிராண்டு, ஒரு அடையாளம் எதையுமே நான் விரும்புகிறேன். சார், உங்க பேர் கேட்டா அடையாளம் தெரியாத நபரே இருக்க முடியாது. தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்கும் நீங்க பரிச்சயமான ஒரு நபர். நிச்சயமா வந்து வசதியோட இருக்கீங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்க்கும்போது தெரியுது. இது தாண்டி உங்களுடைய லட்சியம் என்னவா இருக்கும் சார்? நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல எனக்கு வந்து ஒரு மிஷன் மாதிரி எல்லாம் வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அப்புறம் இந்த கூட்டம் சேர்க்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி தோணி போச்சு எனக்கு. இப்போ நான் என்னை வரவேற்கிறதுக்கே 4 பேர்லாம் வந்தால் நான் சத்தம் போடுவேன். ஏன் வேலை வெட்டி இல்லையா? இதுக்கு 4 பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறீங்க, ஒரே ஒரு ஆள் என்னை பிக்கப் பண்ண வந்தால் போறாதா? ஏன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? ஸோ என்னாலெல்லாம் ஒரு இயக்கம், மூமெண்ட் எல்லாம் நடத்த முடியாது, அதுக்குரிய மனோபாவம் நமக்கு இல்லை அப்படின்னு. இப்போ நான் வந்து வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே நான் பேச ஆரம்பிக்கல. முதல்ல அதுவும் ஒரு காரணம். ஆனால் இதை வந்து நான் 40-50 வயது வரும்போதே நான் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன். எனக்கு வேண்டியது எதுவுமே எனக்கு குறை இல்லை. நான் மற்றவர்களுக்கு செய்வதற்கு வேண்டிய விஷயங்கள் தான். அதுக்கு பிறகு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சது எல்லாமே. இப்போ எனக்கு சம்பாத்தியத்தை விட எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நல்ல விஷயம் சொல்றதுக்கான வாய்ப்பு அதை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மேடைகளுக்கு போகிறேன். ஆனால் இப்போ என்னுடைய இன்னர் ஜேர்னி வந்து வேற மாதிரி இருக்குது. இது எல்லாத்துலேருந்து நம்ம கைண்டுக்கணும். நம்ம போதும் இன்னும் சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லி இதே பேசிக்கிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் என்னுடைய அடுத்த பிறவிக்கான தயாரிப்பில் இறங்குவது தான் சரியான வழி என்று நான் முடிவோடு இருக்கிறேன். வாட் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி என்னுடைய அடுத்த பிறவிக்கு நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அதுதான் உள்ள ஓடிக்கிட்டு. நிச்சயமா அது ஏத்திஸ்டால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நம்புறேன். சார், இப்போ வந்து நீங்க வந்து இந்து மதத்தை பல இடங்களில் விமர்சிச்சிருக்கீங்கன்னு தெரியும், அது மூட நம்பிக்கைகளை பத்தி. இருந்தாலும் வந்து இன்னும் உங்களை விமர்சிக்கிற சில பேர் நீங்க வந்து இந்து மதத்தோடைய சார்ந்து பேசுறீங்க, உங்களை வந்து அப்படி ஒரு அடையாளமா பாக்குறாங்க இல்லையா? அவங்க விமர்சனத்துக்கான எதிர் விமர்சனமா இப்ப நீங்க ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறது நல்லா. அது ஏன்னா இந்த மாதிரி அங்கோஸ்திரம் போட்டா அது பிஜேபி மாதிரி தெரியும் அவங்களுக்கு. குங்குமம் போட்டு விபூதியை பார்த்தா அது கொஞ்சம் அது மாதிரி தெரியும். ரெண்டாவது, என் பேச்சை முழுமையா கேட்கணும். முழுமையா கேட்க மாட்டாங்க. அவங்க ஏதோ பிட்டா ஒன்று கேட்பாங்க. ராமாயணம் பேசுவாரா, பகவத்கீதை பேசுவேன். பகவத்கீதையில் நான் என்ன பேசுறேன்னு கவனிச்சாதான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். நான் வந்து வர்ணாசிரமம் பகவத்கீதையில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு வர்ணாசிரமம் இனி சாத்தியம் இல்லைன்னு பேசி முடிக்கிறேன். இதை அறகுறையா கேட்டா என்ன சொல்லுவான், இவர் வர்ணாசிரமத்துக்கு வால் பிடிக்கிறாரு அப்படின்னு. முழுக்க கேட்டாதான் நான் வர்ணாசிரமம் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிற கோணத்தை எடுத்துக்கிட்டே வந்து இந்த நூற்றாண்டில் அது எப்படி சாத்தியம் இல்லைங்கிறதையும் விளக்கி இனி வருகிற காலகட்டத்தில் வர்ணாசிரமம் தேவையில்லைங்கிற இதோட முடிப்பேன். இதை கேட்கணும்னா எனக்கு ஒரு பொறுமை வேணும். 1.5 மணி நேரம் என் பேச்சை கேட்டாதான் என்னுடைய டிராவல் என்னன்னே புரியும். அதுல முதல் பிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா இவர் வர்ணாசிரமத்துக்கு வால் பிடிக்கிறாரு. ஸோ என்னை அரைகுறையாக கேட்கிறவர்கள் என்னை எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுடைய நஷ்டமே ஒழிய என்னுடைய கஷ்டம் இல்லை. அவர்களுடைய நஷ்டம், அது என்னுடைய கஷ்டம் இல்லை. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்ன முழுசா கேட்கணும் தலையெழுத்தா கேட்டா தெரியும். விவேகானந்தர் மாதிரி ஒரு துறவி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உருவாகவே முடியல அப்படின்னா அதுக்கான சூழல் வந்து இங்க அப்படி அமைஞ்சிருச்சா, இல்ல அப்படி ஒரு வீரியம் மிக்க ஆளுமை இங்க யாரும் இல்லையா? துறவிகளா அப்படி இல்லை, இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய நோக்கம் வேறையா போயிடுது. எப்படின்னு கேட்டா முக்தியை நோக்கி அவங்க போறாங்க. உண்மையாகவே முக்தியை இழந்தாதான் நாட்டுக்கே சேவை செய்ய முடியும். விவேகானந்தர் இந்த முக்தியை இழக்க தயாரா இருந்தார். எனக்கு வேணாம், நான் வந்து இப்போ மோட்சத்துக்கு முக்திக்கு போய் என்ன பண்ண போறேன், நான் மக்களுக்காக பாடுபடுறேன், மறுபடியும் பிறந்துட்டு போறேன் அப்படின்றார். அந்த மாதிரி நல்ல நிலையில வர்ற சில பேர் வந்து அதை இழக்க மாட்டாங்க. எதுக்கு போய் இந்த மக்களுக்காக நான் இதை இழந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போய் சேர்றேன்ப்பா அப்படின்ற ஞானம், ஒழுக்கம், தபம் உடையவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனா அதை இழந்தாது மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் விவேகானந்தருக்கு இருந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஏற்படுறது கஷ்டம். இன்னைக்கு பல அரசியல் தலைவர்கள் கிட்ட வந்து காமராஜருடைய ஆட்சியை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்னமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. காமராஜர் அவர்களை பத்தி நீங்க பல மேடைகள்ல பேசியிருக்கீங்க. உண்மையிலே அடுத்து ஒரு காமராஜர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லாம போனதுக்கும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் காமராஜருடைய ஆட்சியை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கா தெரியல. யாராவது ஒரு நேர்மையான ஒரு அரசியல் தலைவன் வந்து உருவாகினால் அவரு காமராஜரை போல ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்கலாம். அவருடைய ஆட்சியின் மீது கூட விமர்சனங்கள் உண்டு. முத்துராமலிங்க தேவர் எவ்வளவு விமர்சனங்கள் வைத்தாருங்கிறது வரலாறு படிச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும். எல்லாமே 100% சரியா நடக்க முடியாது. குறைபாடு உடைய ஆட்சிகள் இருக்கும். மிக குறைந்த குறைபாடு உடைய, மிக அதிகமான நிறைவுடைய, குணம் நாடி குற்றமும் நாடி அப்படின்னு. இப்ப காமராஜருக்கு வந்து வேற உள்நோக்கம் இல்லை. தனக்கு வந்து பெருசா பணம் பண்ணணும். இப்போ ரெண்டாவது வந்து இதுல இருந்து எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும் அந்த தாட் இல்லை. இப்ப எல்லா கட்சியிலும் இருக்கிற அரசியல்வாதிகள் மைண்ட்ல அந்த தாட் இருக்கு. நான் இல்லை, எனக்கு என்ன பர்சன்டேஜ், எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் எனக்கு புகழ் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, என்ன 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 என்ன
அப்படிங்கிற தாட். காமராஜருக்கு நாடு 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 அப்படிங்கிற எண்ணம் இருந்து அந்த மாதிரி ஒரு கருத்துடைய அரசியல்வாதி பிறந்தால் வளர்ந்தால் நல்லது. உங்க அப்பா பத்தி நீங்க பேசும்போது வந்து ரொம்ப உன்னதமா பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அவரை பத்தி சுகி சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய அந்த மாதிரி ஒரு பொக்கிஷ புத்தகத்திலிருந்து நீங்க என்னைக்குமே வச்சுக்கிற வார்த்தைகள் அப்படின்னா வார்த்தைகளை விட அவரே ஒரு புத்தகம். அவரை நம்ம வந்து தினம் அவரை பார்க்குறோம், தினம் அவரை வந்து கவனிக்கிறோம். அவருடைய நடைமுறை பாவனைகள் அப்படின்னா உணவுன்னா அதில் ஒரு நியமனம் இருக்கும். அவருக்கு இந்த 4 இட்லி அப்படின்னா அந்த 4 இட்லி மிளகாப்பொடி அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்னொருத்தர் யாரும் ஒரு துண்டு கூட கொடுத்துட முடியாது. அவர் நல்லா இருக்கு அப்படிம்பாரு, நல்லா இருக்குன்னு கொஞ்சம் வச்சுங்கன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக நிறைய திங்க முடியுமா? முடியாது அப்படிம்பாரு. லஞ்சம் வாங்கக்கூடாது, அந்த நேர்மை, பஞ்சுவாலிட்டி, டைம் ஆஃபீஸ் போனால் அந்த டயத்துக்கு அந்த ஆஃபீஸ் போனேன், இப்படி எல்லாமே அவர் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாட புத்தகம். நிறைய சந்தர்ப்பங்களில் அவருடைய அறிவுரைகள் வந்து வார்த்தைகள் அல்லது சொற்கள் மூலமாக கூட இருக்காது, ஆனால் அந்த நடந்து கொள்கிற முறையில் எனக்கு ரொம்ப இடையூறு உடைய ஒருவரோடு நான் இருக்கிறேன். பக்கமாக இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். நான் சொன்னேன், அப்பா பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு வரேன், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் அவர் வருவார்ல, இந்த நட்பு அதோட முடியணும். நீ சொல்லாமல் போயிட்டேன்ற கோபத்தில் வராமல் இருப்பார். ஸோ இந்த உறவு இதோட முடிச்சுக்க வேண்டிய உறவு, அந்த விழிப்போடு அந்த காரியத்தை செய்ய அப்படிப்பார். அவர் சிந்திக்கிற முறையே வேறையா, பல வகையில் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டு. இப்போ இன்னைக்கு சமுதாயத்துல நல்ல மனிதர்கள் வரணும்னா அவங்களுக்கு அடிப்படையில இருந்தே ஒழுக்கம் அப்படிங்கிறது தரணும். ஆனா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா படிக்கணும், இல்ல மார்க் எடுக்கணும், நல்ல வேலைக்கு போகணுன்றத தான் அவங்களோட கவனம் இருக்கு. அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ள அவங்களுடைய கவனம் அதிகமா இருக்கிறதா இல்லை வெளியில பார்க்கும்போது. உண்மைதான். அதாவது நம்ம போலியா இருக்கும். எப்படின்னா, நீ உண்மையே பேசணும்னு பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் நீ போய் சொல்லலைன்னு அதே பிள்ளையே கேள்வி கேட்பாங்க. நீ இப்படி சொல்லியிருக்க வேண்டியதானே ஸ்கூல்ல அப்படின்னு அவங்களே போய் சொல்றதை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து நேர்மையா இல்லை. என்னுடைய நண்பருடைய பிள்ளை வந்து அமெரிக்காவில் கார் அந்த அம்மா ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாங்க, போலீஸ் மடக்கிட்டான். ஏன்னு கேட்டால் அவங்க போய் சொல்லிட்டாங்க, இந்த என்னுடைய கிளாஸ்மேட் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அதுக்காக வேகமாக போகிறேன். அந்த போலீஸ்கார அந்த அம்மா விட்டு அந்த பையனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா வேகமாக போகிறாங்க? என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி 8 மணிக்கு முடிஞ்சிடும், அப்புறம் போனால் சாப்பிட போன மாதிரி அசிங்கமாக இருக்கும், அதனால முன்னாடி போகணும் அப்படி. இந்த போலீஸ்காரன் ஒரு வார்த்தை சொன்னான், எப்படிம்மா இவ்வளோ நல்ல பிள்ளைக்கு நீங்கள் இவ்வளோ மோசமான அம்மாவாக இருக்கீங்க? இது முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி வீட்டில் வந்து கோவப்படுறாங்க, நீ ஏன் போய் சொல்லலேன்றாங்க பிள்ளை. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நான் பேசிக்கிட்டு இருக்க போலீஸ்கார்ட்டு இவன் என்னத்துக்கு இப்படி சொல்கிறான் அப்படின்னு. அவங்க அப்பா கேட்டிருக்கான், ஏன்னா நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்க வேண்டியதானே. அந்த பையன் ஒரே வார்த்தை சொன்னான், யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் டேடி அண்ட் யூ ஆர் ஆல்சோ கன்ஃபியூசிங் மீ. காலையிலலாம் எனக்கு வந்து பொய் சொல்லாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், இப்போ ஏன் பொய் சொல்லலன்னு கேட்குறேன். பெட்டர் யூ கம் டு எ கன்க்ளூஷன். நான் பொய் சொல்லணும், பொய் சொல்ல வேண்டாமா, எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கும் நாளைக்கு காலம்பரை எனக்கு முடிவு பண்ணி சொல்லு. பொய் சொல்கிற பிள்ளையா இருந்தால் என்ன வேணாலும் பொய் சொல்லுவேன், பொய் சொல்ல வேண்டாத பிள்ளையா இருந்தால் பொய் சொல்லாமல் இருப்பேன். என்ன வேணுங்கிறத காலம்பரை எனக்கு தெளிவாக சொல்லிட்டு போனோம். இன்றைக்கி அந்த அளவுக்கு குழந்தைங்க திங்க் பண்ணுறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் எப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு வேணுங்கிற போது பொய் சொல்லணும், வேணுங்கிற போது அயோக்கியனா இருக்கணும், வேணுங்கிற ஒரு கியூல நின்று வாங்காமல் உள்ள பூந்து ஒன்று அதுக்கு பேர் ஸ்மார்ட்னஸ் வேற சொல்கிறாங்க சார். பேர் வச்சுக்க வேண்டியதானே, அயோக்கியத்தனத்துக்கு என்னாலும் பேர் வச்சுக்கலாம். ஒரு கியூல விட்டுட்டு நீ உள்ள பூந்து எப்படியாவது அதை வாங்கியிருக்கணும் அப்படிம்பாங்க. நீ ஏன் வரிசையில் நின்று டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், பூந்து எப்படியாவது வாங்கிட்டு வர வேண்டியதானே இருப்பாங்க. அப்புறம் நீ பொறுமையாக இருப்பாங்க வீட்டில் வந்து. பெற்றோர்களுடைய போலித்தனம் வந்து ரொம்ப 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 அதிகம் இருக்கு. அதனால குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மற்றவங்ககிட்ட கஷ்டப்படுறதை விட பெற்றவங்க கிட்ட தான் குழந்தைங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க. நம்ம பேசுகிற பழகிற தமிழ்லேயே வந்து அது ஆங்கில கலப்பு இல்லாமல் இல்லை தமிழை தெளிவான உச்சரிப்பு இல்லாமல் பேச முடிய மாட்டேங்குது. அதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. அது என்ன சார் காரணமாக இருக்கும்? நம்ம சின்ன வயசுலேருந்து பெருவாரியாக ஆங்கில மீடியத்தில் படிக்கிறோம், இல்லை ஆங்கிலத்தில் பேசுவது உயர்வுங்கிற ஒரு கருத்தோடு இருக்கிறோம். ஆங்கிலத்தினுடைய தாக்கம் நமக்கு கூட இருக்குது. இங்கே வெளிநாடுகளில் போகும்போது சிங்கப்பூரில் இருக்க தமிழர்கள், நம்முடைய இலங்கையில் இருக்கிற ஈழத் தமிழர்கள், இவங்களாம் பார்த்தீங்கன்னா கலப்பு இல்லாமல் பேசுவாங்க, மொழியாகவே அப்படியே பேசுவாங்க. அது ஒரு பெரிய சிங்கப்பூரில் இருக்கவங்க கூட அப்படிதான் சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு நகைச்சுவை சொன்னால் சரியான சிரிப்பாக இருக்குது அப்படிம்பாங்க, நல்ல ஜோக்காக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், சிரிப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. அதான் அங்கே அந்த மொழியினுடைய அந்த அதுக்கு அவங்க ஆங்கிலத்தில் தோற்று போகிறவங்க அல்ல, ஆங்கிலம் ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க, அதுவும் இருக்கும். இங்கே நாம கலந்து பேசிட்டோம், அது அப்படியே பழகிடுச்சு, இதான் மாற்றவும் முடியாது. சரி சார், நீங்கள் ஓஷோ பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ஓஷோ அப்படின்னும்போது அவர் வாழும் காலகட்டத்தில் அவர் மேலே பல விமர்சனங்கள் இருந்தது, செக்ஸ் சாமியார் அப்படின்ட்டு. ஆனால் வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட மறைவுக்கு அப்புறம் அவர் வந்து நிறைய பேர் கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே ஒரு ஞானிகளை வந்து இருக்கும்பொழுது அவங்கள மதிக்காமல் இருக்கிறதும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கொண்டாடுறதுமே ஒரு வழக்கமாக இருக்கு. ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது என்ற அபிப்பிராயத்தில் இருக்கிறாய்கிறார். தீர்க்கதரிசியை பார்க்கணும்னா 100 மைல் 200 மைல் யாத்திரை போய் பார்ப்பான். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறான்னா நம்ம பக்கத்து வீட்டில் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா
ஸோ நம்ம காலத்தில் நம்ம கூட இருந்தால் அவங்களுடைய அருமை தெரியாது. அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே எல்லோரும் என்ன நம்பிக்கொண்டு இருந்தார்களோ அந்த கோட்டைகளை இடிச்சார். அவங்க வந்து எல்லாரும் என்ன நம்பிக்கையில் இருந்தாங்களோ அதை தகர்த்து எறிஞ்சார். இப்போ உங்களுக்கு எலியோ கரப்பானோ அந்த இடத்த தகர்த்த உடனே எப்படி குயோ முறையோ கத்திட்டு ஓடும், அது மாதிரி எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. அவர் வந்து போப்பாண்டவர் விமர்சிக்கிறாரு, கிறிஸ்டியானிட்டியை வேதம் தெரிஞ்சவங்கன்னு பேசுனவங்களுக்கு வந்து காட்சி எடுக்கிறார் அவர். அப்புறம் வந்து இஸ்லாம் பல கருத்துக்களை கூட கிண்டலாக பேசுவார். கொஞ்சம் கேட்க கஷ்டமாக இருக்கும். என்னடா எல்லாரும் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம், அந்த நம்பிக்கையை முழுக்க சகட்டை மாரிக்கு அவர் அடிச்சு நொறுக்கிறார். எப்படி இந்த மனுஷன் பேசலான்னு எல்லாருக்கும் அவர் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு. நிக்சன்லாம் அவர் பேசுறதை கடை தற்கொலை பண்ணிப்பார். அமெரிக்கன் பிரசிடென்ட் அவர் கேள்வி பண்ண மாதிரி நீ எவனுமே கேள்வி பண்ண முடியாது, அப்படி பேசுறாரு. அதனால உங்களால் தாங்க முடியல. ஆனால் என்னன்னா அவரை பொறுத்த அளவில் நீங்கள் போய் புத்தகத்தை படித்தாதான் அவன் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு தெரியும். எந்த விஷயத்திலும் அதனுடைய ஆழத்துக்கு போய் அதனுடைய நுட்பத்துக்கு போய் யாருக்கும் தெரியாத பல பகுதிகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த மனிதத்தை இருக்கும். அதனால அவர் மறைவுக்கு பிறகுதான் அவர் புத்தகங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார். அதனால தெரியுது அவர் ரொம்ப மேன்மையானவர் அப்படின்னு. அதான் உங்க காலகட்டங்களில் அவர் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கறதான் கேட்க வந்து சார். அப்போ அவர் மேல யாருக்குமே மரியாதை இல்லை, தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க அவர். அதுக்கு ஒரு காரணம் அமெரிக்கன் கவர்மெண்ட். ஏன்னா அமெரிக்கால அவர் பேசுவது ஜனாதிபதியை விட வலிமையாயிடுச்சு ஒரு காலகட்டத்தில். அவர் என்ன பேசுறாருன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து அமெரிக்கன் கவர்மெண்டால தாங்க முடியும். அதனால என்ன பண்றாங்க, அவரை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி அவரை பத்தி ரொம்ப துர்பிரச்சாரம் உலகம் முழுக்க பண்ணி எந்த நாட்டிலும் அவருடைய பிளேன் இறங்க முடியாதபடி பண்ணி அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் ஒருவன் நுழைவதால் அந்த நாடு வீணாகி விடும் என்றால் அது நாடா? நான் ஒருவன் இருப்பதால் இந்த மதம் பாழாகி விடும் என்றால் அந்த மதம் ஒரு மதமா? நான் என்னமோ 2 வார்த்தை பேசிட்டு அந்த மதம் வீணா போயிடும்னு என்னை தூக்கி எல்லா இடத்துலையும் நீங்க எதிர்க்கிறீங்களே, அப்ப அது எவ்வளவு பலவீனமான மதம். நான் ஒரே ஒரு ஆள் பேசுறேன், அந்த மதம் செத்தா போயிடும். அப்ப நீங்க எவ்வளவு பலவீனத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நிறைய உண்மைகளை பேசினாரு. அது பலருக்கு பிடிக்கல. இப்ப புத்தர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஞானத்துடைய அடையாளம். அந்த அந்த ஒரு அடையாளம் மாறி இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு அரசியல் அடையாளமா கூட மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு சீனால எப்படி புத்தரை வந்து வேற மாதிரி ஒரு கொண்டாடுறாங்களோ அப்படி கொண்டாடப்படுறது இல்லை இங்க புத்தர். எப்படி சார் அது பாக்குறீங்க? இலங்கையில தான் அப்படி புத்தர் வந்து ஒரு அரசியல், ஒரு அங்க இருக்கிற புத்த பிட்சுகள் வந்து முழுக்க முழுக்க அரசியல்ல வந்து புத்தரை வச்சு ரோல் பிளே பண்றாங்க. அது ஒரு நல்ல அணுகுமுறை அல்ல. அந்த நாடு புத்த நாடாக அறிவிச்சிருச்சு. ஆனால் ஜனாதிபதி வந்து புத்த பிட்சுகளுக்கு மரியாதை செலுத்துறாரு. அதனால அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த மற்றபடி இந்தியாவில் பொறுத்தளவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி புத்த மதத்துக்கு ஒரு பெரிய ஆளுமையெல்லாம் இல்லை, அப்படி ஒரு பெரிய செல்வாக்கு இங்கே இல்லையே புத்த மதத்துக்கு. சீனாவில் போனது பிறகு சீனாவில் வந்து புத்தருடைய கான்செப்ட்ஸ் டெவலப் ஆகி வெவ்வேறு கலைகளாக வெளிப்பட்டிருக்கு. அது போதி தர்மரால் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். அது கொண்டாடத்தக்கது. ஏன்னா எல்லாத்த விட அந்த ஹியூமன் எனர்ஜி, அப்புறம் ஹியூமன் என்லைட்டன்மெண்ட், இதுதான் புத்தருடைய மிகப்பெரிய கொடை. என்னன்னா அதில் வந்து ஓஷோவுடைய கருத்தில் உலகில் தோன்றிய மனிதர்களிலேயே மிகச்சிறந்த மனிதன் ஒருவன் பெயர் சொல் என்றால் புத்தனுடைய பெயரைத்தான் சொல்வேன். தட்ஸ் ட்ரூ. எல்லாத்தையும் அந்தாண்ட வச்சுட்டு உண்மையாகவே தன்னை எப்படி மாத்துறதுன்னு யோசிச்சான் பாரு. ஊர்வலத்தெல்லாம் எப்படி மாற்றலாம் அந்த ஆள் யோசிக்கலாம். தன்னை எப்படி மாற்றலாம் அதை நோக்கி பயணப்பட்டார். இது சரியான பாதையில் போயிட்டா புத்தரை விட ஒரு சிறந்த மனிதர் உங்களுக்கு கிடைக்க மாட்டார். இப்போ வந்து இத்தாலியை சேர்ந்த ஒரு டாக்டர் சைனாவில் வச்சு மனிதனுக்கு வந்து ஹெட் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கடந்த வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி மட்டும் நடந்தது அப்படின்னா வேற உடல், அதாவது இப்போ கை கால் பாதிக்கப்பட்டவங்களுடைய தலையை மட்டும் எடுத்து வேற ஒரு உடல்ல வைக்கிற மாதிரியான கான்செப்ட். அது அப்படி நடந்துச்சு அப்படின்னா வந்து மனிதனுடைய இறப்புன்றது 20 வருடம் தள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வர்றது அப்படிங்கிறது வந்து மனித இனத்துடைய வளர்ச்சி அப்படின்னு பாக்குறீங்களா? அது வந்து ஒரு டிசாஸ்டர் தானே? அது டிசாஸ்டர்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் தவிர்க்க முடியாது. மனிதர்களுக்கு ஏதாவது புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ என்ன நினைக்கிறான், அந்த உடம்பை பயன்படுத்த முடியலன்னா அதுக்கு வேற ஒரு உடம்பு கிடைச்சா வச்சிட வேண்டியதானே. ஆர்கன் டொனேஷன் மாதிரி டோட்டல் உடம்பை டொனேஷன் வச்சிட வேண்டியதானேங்கிறான். அந்த மூளை யாரை சார்ந்ததோ அந்த மனிதனாகத்தான் அவனை கருதணும். உடம்பு யாரை சார்ந்ததோ அந்த மனிதன் அல்ல, அந்த மூளை யாரை சார்ந்ததோ அந்த மனிதன். ஆனாலும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். இவனுடைய டிஎன்ஏல இருக்கிற வித்தியாசமும் அதனுடைய வித்தியாசமும் அந்த மனிதனுக்கு எவ்வளவு தொந்தரவு தரும்னு எனக்கு தெரியல. அது அந்த மனிதனா இருந்து பார்த்தாதான் தெரியும். ஏன்னா உடம்புன்னு சொன்னா கூட உடம்புல எப்போ உயிர் இயங்க ஆரம்பிக்குதோ அப்போ உடம்பினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் டிஎன்ஏயோட பதிவு இருக்கு. அது வந்து ஒத்துப்போகாது. அது சில காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம், அது ஒரு ட்ரையல் அண்ட் எரர், நத்திங். இது ஒரு முயற்சி தானே, பண்ணட்டுமே. இப்போ ஜாதியை பொறுத்த வரைக்கும், ஜாதின்ற அந்த கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று உயர்ந்த ஜாதி அப்படின்னு அந்த கட்டமைப்புல அவங்களா நினைச்சுக்கிறவங்க ஜாதியை தூக்கி பிடிக்கிறாங்க.
அந்த கட்டமைப்புக்குள்ள தாங்கள் கீழ் ஜாதி நினைச்சுக்கிறவங்க அந்த ஜாதியை தூக்கி பிடிக்கிறாங்க. இவங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மட்டும் தான் ஜாதியை இன்னும் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மாற்றம் வந்தா மட்டும்தான் இந்த ஜாதின்ற கான்செப்ட் ஒழியுமா, இல்ல அது இந்த நம்ம தமிழ்நாடு மாதிரியான நாடுகள் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய நாடுகள்ல அது குறைய வாய்ப்பு இல்லையா, ஜாதி ஒழிய வாய்ப்பு இல்லையா? என்னுடைய அபிப்பிராயம் வந்து ஜாதி ஒழியறதுக்கு அண்மை காலத்துல வாய்ப்பு இல்லை. நம்மலாம் அதை பார்த்துட்டு போய் சேருவோன்ற மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல மதம் தான் ஜாதியை தூக்கி பிடிச்சது. இப்போ வந்து அரசியல்வாதிகள் தான் ஜாதியை தூக்கி பிடிக்கிறாங்க. மதம் தூக்கி பிடிச்சதை வந்து நீங்க தத்துவ ரீதியா தகர்த்து எறிஞ்சிடலாம். ஆனா அரசியல்வாதிகள் தூக்கி பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நீங்க தகர்த்து எறிய முடியாது. ஏன்னா அது உங்க லாபம். ஏன்னா அவங்க பதவிக்கு வர்றதுக்கு ஒரு ஜாதி அப்படி கூட்டமா இருந்தா அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கட்டி காக்குறாங்க. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் மதவாதிகளே வந்து மறுபடியும் பறந்து அதெல்லாம் ஜாதியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சாஸ்திரத்தை சொன்னா கூட அதெல்லாம் கிடையாதுப்பான்னு இப்போ டிக்ளேர் பண்ணா கூட அரசியல்வாதிகள் விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அது லாபகரமா. அதனால மதவாதிகள் கையில இருந்தவரை அது தத்துவமா இருந்தது, அது விமர்சனத்துக்கு உட்பட்டு மாற்றுவதற்கு வாய்ப்பா இருந்தது. ஆனால் அரசியல்வாதி கையில போட்டா அது கருவி ஆயிடுச்சு, யுத்த கருவி. அது சுலபத்தில் இழக்க மாட்டாங்க. இப்போ பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி, 17 பேர் சம்பந்தமே இல்லாத நபர் 100 நாள் இருக்கணும், 60 கேமரா முன்னாடி அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நிகழ்ச்சியை நீங்க சமீப காலத்துல பார்த்துருக்கலாம். அது கேள்விப்படும்போது உங்களுக்கு அது எப்படி சார் இருக்காது, அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு? பிரைவசின்னு ஒரு மனுஷனுக்கு இருக்கிறத எட்டி பார்க்கறதே பண்பாடு குறைவான ஒரு வார்த்தை. ஒரு 24 மணி நேரம் உங்களுக்கு கேமரா அவங்களை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் எதுவும் மனித தர்மத்தையே வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. என்னால் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியல. இத்தனைக்கு நான் விஜய் டிவி பட்டிமன்றத்தில் தான் பேசுகிறேன். விஜய் டிவியினுடைய ஒரு சிறப்பு நபராக தான் அவங்க என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் அந்த நிகழ்வை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியும். ஏற்றுக்கணும் எந்நேரமும் வந்து ஒரு கேமரா ஒருத்த மனுஷன் மேலே ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னாலே அது சரியான ஒரு வாழ்க்கை முறை அல்ல. எங்கள் அடுத்த வீட்டையே எட்டி பார்க்குற மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் ஜன்னல் திறந்து வச்சு அடுத்த வீட்டையே எட்டி பார்த்தா அது ஏதோ மனநோய். அது இது வந்து ஒரு சமூகத்தின் மனநோய்க்கான ஒரு அடையாளம். இப்போ மனதிலிருந்து வெளிவரத்துக்கும் காமத்தை ஜெயிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. புத்தர் வந்து மனதை ஜெயிக்கிறத பற்றியே பேசலை, மனதில் நான் மனம் அல்லன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாரு. ஓகே, அண்மை காலத்தில் வாழ்ந்த வேதாத்ரி மகரிஷியும் அதுதான் சொல்றாரு. நான் மனம்ங்கிற கன்ஃபியூஷன்ல நம்ம இருக்கிறோம். மனசு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம். நான் மனம் அல்ல, மனதையும் இயக்குகின்ற ஒரு ஆற்றல், நான் மனதுக்கு அப்பாற்பட்டவன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து இந்த காமம் மனம் இதனுடைய எல்லையிலேருந்து வெளியே நிற்க முடியும். ஸோ அது வந்து தியரிப்படி தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படிப்பட்டவங்க இப்போ இருக்கிறாங்களான்னா இருக்கலாம், வெளியே தெரியாமல் இருக்கலாம், அதிகமாக வந்து வெளியில புழங்காமல் இருக்கலாம். நான் மனம் அல்ல என்று உணர்வது ரமணரை போல புத்தரை போல சிலர் தான் திறக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. துரைராஜ் தயாரிப்பில் புறா பந்தயத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் பைரி திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.